ரொம்ப லேட். ட்ரெயினை சொல்றீங்களா? இல்ல, உங்க பார்வை சொல்றேன். டிக்கெட் எடு. டிக்கெட் என்னம்மா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்தீங்க, இன்னைக்கு செகண்ட் கிளாஸ்ல வரீங்களா? கிளாஸ பத்தி நான் கவலைப்படுறதில்ல. போய் சேர வேண்டிய இடத்துக்கு எப்படியோ போய் சேரணும். ஓஹோ, ஓ, ஜெயில இருந்து வரீங்களா? மிஸ்டர், ஜெயில என்ன வேலை? எத்தனையோ வேலை. ஜெயில அதிகாரியா? அப்படின்னா நேத்து வர நான் ஒரு கைதியா இருந்தேன். ஐயா, ராம்நகர் வரையில கொஞ்சம் அவசரமா போகணும். ஏறிக்குவா. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயா, இந்த வீட்டுல இருந்தாங்களே அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னால மெட்ராஸ் போயிட்டாங்க. நீயா?
ரவி அப்பட வந்து இப்பதான் விடுதலை வர இழைச்சு திரும்பா போயிட்டேனா நீ கூடதம்மா அடையாளமே தெரியாம ஒரு குலைச்சு போயிட்டேன். நான் மண்ணில விழுந்து மக்க போற சருகு நான் எப்படி இருந்தா என்ன அறுத்த வேண்டிய வயசுல இப்படி கருகி போய் நிக்கிறேனா அத பார்க்கும்போது என் வயிறு எரியுதுடா. அம்மா ஜெயில இருக்கிறவங்களை பார்க்க அவங்க பெற்றவங்க எல்லாம் வருவாங்க. நீ ஏமா வரல? நான் என்னடா பண்ணுவேன்? உங்க அப்பா கண்டிப்பா போக கூடாதுன்னு சொல்லிட்டாருடா. வாடா உங்க அப்பாவை பார்க்கலாமா? வேண்டாம்மா வேண்டாம். அப்பாவை பார்க்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா. அதனாலதான் இந்த கவழியா வந்தேன். அம்மா அம்மா என்னடா உன் கையால நம்ம வீட்டு சோறு கொஞ்சம் எனக்கு போறேன்டா போறேன். பெத்த பிள்ளைக்கே பயந்துட்டு சோறு போட வேண்டிய பரிதாப நிலையில் இருக்கிறேன். அவரை சமாதானப்படுத்த முடியுமான்னு பாக்குறேன். நீ சாப்பிடுறா. அப்பா ஊர்ல நடமாட முடியாம செஞ்சுட்டு இப்ப உறவு கொண்டாட வந்துட்டியா? அப்ப என்னைக்கு செஞ்சுட்டாண்டா? அப்பா அப்படி எல்லாம் சொல்லாதுங்கப்பா. எந்த மூச்சை வச்சிருந்தா இங்க வந்த நாளைய பானம் போச்சு, மரியாதை போச்சு. இங்க இருக்கிறது இந்த உடல் ஒண்ணுதான். அது ஊர்வலம் போறத வேடிக்கை பார்க்க முடியா? என்னைக்கு பெத்த பிள்ளைகிட்ட பேசுற பேச்சா இது? ஒரு புழு பூச்சி கூட கேடு வராத பொறுக்காது. ஏதோ போராத காலம் ஒரு பெரிய குற்றத்தை செய்துட்டான். அதுக்கு தண்டனையை அனுபவிச்சுட்டான். இப்ப நாமே அவனை வெறுத்துட்டா அவனுக்கு யாருங்க இருக்காங்க? பாருங்க நம்ம ரவிய பாருங்க. பால்வடியிற முகத்தோட அவன் நிக்கிற பரிதாபத்தை பாருங்க. என்னால அவனை மன்னிக்கவே முடியாது. நான் செத்தா கூட கொல்லி வைக்க அவனை வர வேண்டாம்னு சொல்லி உங்ககிட்ட நான் கழுத்த நீட்ட நாள்ல இருந்து எனக்கு நீ எதுவுமே கேட்டதில்லை, எதிர்த்து ஒரு வார்த்தை பேசுறதில்லை. இன்னைக்கு என் பிள்ளைக்காக உங்ககிட்ட நான் வாதாடுறீங்க. கொஞ்சம் கருணை காட்டுங்க. நான் முடிவா சொல்றேன். புருஷன் வேணுமா உள்ள வேணுமாங்கிறத முடிவு. உங்க கால தொட்டு கும்பிட கூட அந்த தகுதி உனக்கு இல்லடா. என்னங்க காலால உரைச்ச கண்ணப்பனையே ஆண்டவன் மன்னிச்சாரு. கால தொட்டு கும்பிடுற பிள்ளைய எங்க இருக்கிறீங்க? கண்ணப்பன் பக்தன். இவன் பாதம் இவன் பாதம் பட்ட இடத்துல புரிந்து மாட்டான். ரவி ரவி நான் போயிட்டு வரேன். எங்கடா போவேன்? இந்த உலகத்துல எங்கேயாவது போறேம்மா. ரவி மிஸ்டர் அகர்வால் கிட்ட இந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டேன். வெரி குட் வெரி குட். சொப்னா பிசினஸ் ஃபீல்ட்ல அகர்வால முதல்ல சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரையே நம்ம டெர்ம்ஸ் அக்செப்ட் பண்ண வச்சிட்டியே. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ. சார் ஆண்கள் கிட்ட சபலங்கள் இருக்கிற வரைக்கும் இதையெல்லாம் சாதிக்கிறது எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. ஒரு கண் வெட்டு மயக்கிற சிரிப்பு அவ்வளவுதான். சொப்னா அப்படியே முதலாளி அக்ரிமெண்ட் முடிச்சு கொடுத்துறேன். ஹோட்டல் பாரடைஸ் தங்கி இருக்காரு. ட்ரை பண்றேன் சார். ட்ரை பண்றதுன்னு சொப்னா மனசு வச்சா முடிஞ்ச மாதிரிதான். கேரி ஆன்.
ஓ கைதியா? திருடுறதுக்காக என் கார்ல ஏறினியா? இல்லைங்க, நான் திருட இல்லைங்க. ஒரு பொண்ணுக்கு பயந்துகிட்டு வந்து உங்க கார்ல ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? வேடிக்கையார்கள். உங்களுக்கு வேடிக்கையா? என் வேதனை எனக்கு தானே தெரியும். சாரி, வாங்க, உங்க கூட நான் கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் கெட் இன். ப்ளீஸ் கெட் இன். வாங்க ப்ளீஸ்.
உங்க பேர் என்ன? ரவி. ரவி? Sweet name. I'm Swapna. நல்லவங்களுக்கு கஷ்டம் வந்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. நான் அதை நம்பல. ஒருத்தரை பார்த்த உடனே நான் ஒரு முடிவுக்கு வருவேன். அந்த முடிவு சரியாவே இருக்கும். சுப்னா. ரவி, நீங்க திரும்பி வருவீங்கன்னு எனக்கு தெரியும். I'm sorry, உங்ககிட்ட சொல்லிக்காமலே நான் போயிட்டேன். Doesn't matter. மெய் மறந்து போனீங்க. முக்கியமான வேலையோ? ஆமா. அது இல்ல, ஒண்ணும் இல்ல. சும்மா. ஊதாப்பு கிடைச்சதா? உங்களுக்கு? அவளை நான் பார்த்திருக்கேன். எங்க? சொப்னா, சொப்னா, எங்க சொப்னா? சொல்லுங்க ப்ளீஸ். சொப்னா ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ். சொப்னா, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. என்ன புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்ல. என்ன ஒரு அலங்கார பொருளைத்தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. எனக்கும் ஒரு இதயம் உண்டுங்கிறது பல பேருக்கு புரியறது இல்ல. சரி, அவளை பத்தி சொல்லுங்க. ஓ, ஊதாப்பூ பத்தியா? ஆமா. அவளை நான் எங்க பாத்திருக்கேன் தெரியுமா? எங்க? ஒவ்வொரு புதன்கிழமையும் காலையில சூப்பர் மார்க்கெட்டுக்கு நான் போவேன். அவளும் அன்னைக்குதான் வருவா. அவ அழகா தலையில வச்சிருக்கிற ஊதாப்பூவை நான் ரொம்ப ரசிப்பேன். ரொம்ப தேங்க்ஸ். அவளை நான் சந்திச்சே ஆகணும். வரேன். ரவி, அவ யாரு? உங்களை போல வெளிப்படையா என்னால பேச முடியாது. சந்தர்ப்பம் ஏற்படும் போது நானே சொல்றேன். வரேங்க. ரவி, என்னுடைய உதவி தேவைப்பட்டா நேர்ல வரலாம், இல்லைன்னா போன் பண்ணுங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்க. வாங்க போலாம். ரவி, ரொம்ப கொதிச்சு போயிருக்கீங்க. இந்த கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. எரிமலையோட கொந்தளிப்ப என்னால தாங்கிக்க முடியாது. மனசு எரிமலையா கொதிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? நீங்க ஊதாப்பூவை காதலிச்சீங்களா? காதலிச்சு, என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச ராதா இன்னைக்கு என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டாளே. என் மேல
வேதனையை கொட்டி தீக்கலைன்னா என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்கு. வாழவும் முடியாம சாகவும் முடியாம விதி என்னோட விளையாடுது. என் வாழ்க்கையே ஒரு கதை. நான் பாடுபட்டது வீண் போல. நல்ல வசதியான இடம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை போய் இங்க மாட்டி வச்சிருக்கீங்க. யாராவது பார்த்தா என்னடா? அவங்களும் மனசுக்குள்ள திருட்டுத்தனமா ரசிப்பாங்க. All the lovely things are to be loved. அழக ரசிக்கிறதுக்கு சொன்னதை நீ ஆபாசத்தை ரசிக்கிறதுக்கு எடுத்துக்கியா? அந்த ஏன்னா உன் புத்தி இப்படி போகுது. ரவி, அவன் அந்த படத்துக்கு பூவை போட்டு பூஜையே பண்ணட்டும். உன் வேலையை போய் பார்த்த. என்னடா சொல்றேன்? அந்த ஊதாப்பூ ரொம்ப அழகா இருக்குல்ல? டபுளி, நான் பறிச்சிட்டு வரேன். இருடா, இன்னும் இந்த வீட்டுக்கு வந்து 24 மணி நேரம் ஆகல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? ஏற்கனவே இருந்த வீட்டுல பக்கத்து வீட்டு பொண்ணு மேல ஆரோ அடிச்சேன். பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு இங்க ஓடி வந்திருக்கான். இன்னும் புத்தி வரலையா? இங்கேயாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுறா கண்ணா. வா வா.
மேடம் மேடம் உங்களதான் கொஞ்சம் நில்லுங்க. எங்க போகணும் மேடம்? சைக்கிள் இருக்கீங்க, நான் கொண்டு போய் விடுறேன். மிஸ்டர், பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. இதுவும் என் வேலை தான் மேடம். பெண்கள் நடந்து போனா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. போமா. கெடுத்துட்டியடா. போட. நடு ரோட்ல இப்படி நடந்துக்கிறீங்க, இது உனக்கே நியாயமா இருக்கா? திருள் இல்லாட்டி என்னடா லைஃப்? வாழ்க்கையில எல்லாத்தையும் சந்திக்க தயாரா இருக்கணும்டா. அதுதான் என் பிரின்சிபல். இதுக்கு பேர் பிரின்சிபல் இல்லடா, போக்கிரித்தனம். அவ அப்பாவி பொண்ணு இத்தோட விட்டுட்டு போயிட்டா. அவளே அடாவடியா இருந்து ஊரை கூட்டி இருந்தானா உங்க எது என்ன ஆயிருக்கும்? ஆசைப்பட்டதை அடையணும்னா ஆபத்துக்களை சந்திக்க தயாரா இருக்கணும். எதுலயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும்டா. நான் சொல்லி நீ கேட்க போறது இல்ல, ஆனா எவனோ ஒருத்தவனுக்கு பாடம் கத்து தர போறான், பாத்துக்கிட்டே எனக்கு. ரவி, டிஃபன் சாப்பிட வாடா. இல்ல சசி, நீ போ, நான் அப்புறமா வரேன். ஓகே. படகுத்துறை இல்ல அங்க. எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. மறக்காம வந்துடணும், நான் காத்துட்டே இருப்பேன். ஏமாத்தாத. Friends, Romans and countrymen, lend me your ears. I've come to worry you. ஆண்டவன் இல்லா உலகம் எது? ஆசைகள் இல்லா இதயம் எது? ஆண்டவன் இல்லா உலகம் எது? ஆசைகள் இல்லா இதயம் எது? நதி இருந்தால் மீன் இருக்கும், விதி இருந்தால் சேர்ந்திருக்கும் காலம், அதன் கோலம் எங்கோ எங்கோ. ஆண்டவன் இல்லா உலகம் எது? ஆசைகள் இல்லா இதயம் எது?
நாள் விழி இரண்டும் தூங்க விடாது. ஆணும் பெண்ணும் மண்ணில் வைத்தார் ஆசையொன்றை கண்ணில் வைத்தார். காலம் அதன் கோலம் எங்கோ எங்கோ. ஆண்டவன் இல்லா உலகமெது, ஆசைகள் இல்லா இதயமெது. உள்ளத்திலே விதை விழுந்து உதயமாவது, உடலுக்குள்ளே வேர் விழுந்து அதிகமாவது. உதிரத்திலே பூவை கண்டு அதரத்திலே கனியை கண்டு, இரவிலெல்லாம் கனவு கண்டு இணைந்தவுடன் இரண்டும் ஒன்று. காலம் அதன் கோலம் எங்கோ எங்கோ. ஆண்டவன் இல்லா உலகமெது, ஆசைகள் இல்லா இதயமெது. நதி இருந்தால் மீன் இருக்கும், விதி இருந்தால் சேர்ந்திருக்கும். காலம் அதன் கோலம் எங்கோ எங்கோ. ஆண்டவன் இல்லா உலகமெது, ஆசைகள் இல்லா இதயமெது. ராதா, ரவி, நான் அப்படியே காத்துல கரைஞ்சு உன்னோட ஒன்னா கலந்துட மாட்டேனான்னு துடிக்கிறேன். நான் ஒரு மலரா மாறி உங்க கைகள்ல தவழ மாட்டேனான்னு ஏங்குறேன். ராதா, வாழ்க்கையில சில இன்பங்கள் தான் ஜீவனுக்குள்ள ஊடுருவி ஆத்மாவையே தொடும். அந்த இன்ப கனவுகள்ல நான் என்னையே இழந்துடுறேன் ரவி. ராதா, இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? மானசீகமா உன்னைய கைகள்ல ஏந்திக்கிட்டு உன் காதோர கூந்தலை கோதி விடுறேன். நான் உங்க முகத்தை கைகள்ல ஏந்திக்கிட்டு உங்க கண்ணங்களை வருடி விடுறேன். நான் உன்னை என்னோட சேர்த்து அணைச்சுக்கிறேன். உங்க அணைப்பில நான் குடி போல துழுறேன். 2 பேரும் ஒன்னாயிடும். இப்ப நானும் இல்ல, நீங்களும் இல்ல. தண்ணி போட்ட மாதிரி தடுமாறுற. அதை போட்டாதான்டா போத வரும். இத பார்த்தாலே போத வரும். என்னடா புரியலையா? நல்லா புரியுது. தெருவில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்திருப்ப, அவ உன் கண்ணுக்கு அழகா தெரிஞ்சிருப்பா, உடனே உனக்கு போத வந்திருக்க. பொம்மைக்கு புடவை கட்டினா கூட உனக்கு பொம்பளையாதான் தெரியும். போது நிறுத்துங்கடா. எனக்கு என்ன அழக ரசிக்க தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சந்திச்சது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு. அழகுக்கே இலக்கணாவ. அவ நின்னா சிலை, நடந்தா அன்னம், அசைஞ்சா கொடி, பார்த்தா நிலவு. என்னடா
பையன் கவிஞனாவே மாறிட்டான். கவிஞனா மாறுறானோ இல்லையோ, கயசா மாதிரி சட்டையை கிழிச்சிட்டு தெருவில் அலையாம இருந்தா சரி. ஏண்டாப்பா கண்ணா, உன்னை மயக்கின அந்த லைலா யாரு? பக்கத்து வீட்டு பருவச்சிட்டு ராதா. என்னடா அப்படி பாக்குற? அடுத்த வீட்டுல அவ்வளவு அழகான பெண் ஒருத்தி இருக்காளா? தெரிஞ்சிருந்தா அந்த ஊதா பூவை ரசிக்கிறத விட்டுட்டு இந்த உயிருள்ள பூவை ரசிச்சிருக்கலாமேன்னு நினைக்கிறியா? டேய், நீ சொன்ன அந்த பொண்ணை நானும் பாத்திருக்கேன். அவளை பார்த்தா கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு மாதிரி தெரியுது. உன் காதல் சேட்டைகள் எல்லாம் அவகிட்ட வச்சுக்காது. நான் எவ்வளவு பத்தி பேசினா உனக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது? அவ எவ்வளவு இல்ல, அவ 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 என்னோட காதலி. நீயும் அவளும் காதலிக்கிறீங்களா? ஓஹோ, ஊதா பூவை போய் பாக்குறேன்னு அடிக்கடி மொட்டை மாடியில போய் நிக்கிறது இதுக்கு தானா? ஏய் ரவி, காதலுங்கிறது கதைகளையும் காவியங்களையும் அலங்கரிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நடைமுறைக்கு ஒத்து வராது. அதுல மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காத. ஆசைப்பட்டா அனுபவிக்கணும், அதோட விட்டுடணும். அது வாழ்க்கையை விளையாட்டாவும் வேடிக்கையாவும் நினைக்கிற ஓ மாதிரி ஆட்களோட புத்தி. நான் வாழ்க்கையை தத்துவமாவும் காதல தெய்வீகமாவும் மதிக்கிறேன். அப்படி மதிச்சவங்களோட முடிவு என்ன ஆச்சுன்னு காதல் மகா காவியங்களை புரட்டிப்பாரு, புரியும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் நினைக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். அப்படி நீ நினைச்சு அவ ஏமாத்திட்டானா அந்த தோல்வியை தாங்காம நீ துவண்டு போயிட்ட. ஏன் ராதா என்னை ஏமாத்த மாட்டேன்? வாழ்விலையும் சாவலியும் எழபிரியாம இருப்போன்னு எனக்கு உறுதி கொடுத்துரு. உறுதி கொல்லாத உறுதி. காதல் வேகத்துல உனக்கு நான் எனக்கு நீ வளர்றதெல்லாம் சகஜண்டா. அதை நம்பி நீ ஏமாந்துறாத. நான் நினைச்சா ஒரே வாரத்துல அவளை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு சொந்தமாக்கிக்க முடியும். இம்பாசிபிள். அது உன்னால முடியாது. முடியாத காரியத்துக்கு நான் சவால் விட மாட்டேன். சசி, நீ வாழ்க்கையோட விளையாட. ரவி, நீடா. சசி, ரவி, என்னடா இது? இருக்கிற நமக்கு இப்படி ஒரு சண்டையா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? சசி, நீ செய்யறது உனக்கே சரியில்படுதா? நம்ம ரவி தானடா, அவங்கிட்ட போய் ஏண்டா மோதுற? அவன் வேண்டிட்டு இருந்தா விட்டு கொடுத்திருப்பா. எப்படி பேசுறா பாத்தியா? சவால் விடுறாண்டா. ஏமாற போறான். நீ தாண்டா ஏமாற போற. ஒரே வாரம் அவளை என் பின்னால நாய் மாதிரி வர வைக்கிறேன் பாரு. பார்க்க வேண்டாம். ஆர்ட்ஸ் காலேஜ் 2 கொடுப்பாங்க. நீங்க ஒண்ணும் எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம், எனக்கு பாஸ் இருக்கு. சசி, சசி, அனாவசியமா என் விஷயத்துல குறுக்கிடாத. குட் மார்னிங் மேடம். மேடம் மேடம் கொஞ்சம் நில்லுங்க மேடம். மேடம், உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசு எப்பவும் உங்களையே சுத்தி அலையுது. கண்ணை மூணா கனவுல வர்றீங்க, கண்ணை திறந்தா கற்பனையில வந்து நெளியுறீங்க. விவரமா இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. பண்ற ஒண்ணு ரோட்ல போற பொண்ணு பார்த்து ஏப்பா கலாட்டா பண்ற? கண்ணனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் ராதா. நிச்சயமா கம்சன் எதிர்பார்க்கல. அன்னைக்கு அவமானப்பட்டது ஞாபகம் இல்ல? அதுக்காக பழி வாங்க வரல, ஆசையோட வந்திருக்கேன். அனுசரிச்சு போயிட்டா உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. வாராத. என் கிட்ட வராத, கூச்சல் போடுவேன். போயிடு போயிடு. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை விட்டுட்டு என்ன போக சொல்றியா ராதா? நான் சும்மா போக வரல, சபதத்தை நிறைவேற்றிட்டு போக வந்திருக்கேன். அந்த சபதத்தை உன்னால நிறைவேற்ற முடியாது. பழையபடி அவமானப்படாத. போயிடு போயிடு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ஆசைப்பட்டதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும். அப்படி நான் அடைய முடியல, வேற யாரும் அடைய முடியாம அதை அழிச்சுடணும். இதுதான் என் கொள்கை. கமான், வாராதா. என்ன ஓடுறியா? ராதா, நீ விட்டு.
சசி 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 நான் உனக்கு வந்துட்டேனா சசி 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 நான் வேணும்னு கொல்லலடா சசி ஐயோ ஐயோ சசி நான் வேணும்னு கொல்லலடா நான் வேணும்னு கொல்லலடா சசி சசி எதிர்பாராத அந்த தாக்குதல்ல சசி இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒண்ணுமே புரியல எப்படியும் மனசை திடப்படுத்திக்கிட்டு போலீஸ்ல சரணடைஞ்சேன் கொலைக்கான காரணத்தை கேட்டாங்க எனக்கும் சசிக்கும் விரோதம்னு சொன்னேன் வேற எதுவுமே சொல்லல ராதாவோட பேர் வழக்குல சம்பந்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நடந்த உண்மைகள் எல்லாம் மறைச்சேன் பெற்றவங்களுக்கு கூட எதுவுமே தெரியாது விசாரணை ஆரம்பிச்சது எனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க என் வாழ்க்கைதான் பாழா போயிடுச்சேன்னு நினைச்சு என்னை பார்க்க வந்த என் ஃப்ரெண்டு விஸ்வத்துக்கிட்ட ராதா வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சேன் அதுக்கப்புறம் ராதா என்ன ஆனாலும் எனக்கு தெரியாது எதிர்பாராத விதமா காந்தி நூற்றாண்டு விழாவுக்காக என் தண்டனையை குறைச்சு 6 வருஷத்திலேயே விடுதலை செஞ்சுட்டாங்க வெளியே வந்தேன் ராதாவை தேடி அலைஞ்சேன் ஒரு உதவியால் அவளை கண்டுபிடிச்சேன் ஆனா அவளும் தனக்காக தியாகம் செஞ்சவங்கிற நன்றி உணர்ச்சியே இல்லாம என்ன தன் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் இந்த வார்த்தையை கேட்கறதுக்காகவா நான் இவ்வளவு நாள் உயிர் வாழ்ந்தேன் ஒரு உலகமும் என்ன கொலகாரன்னு வெறுத்து ஒதுக்கிச்சு என் தாப்பன் தனக்கு கொள்ளி வைக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்ன பெத்த தாய்கை அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டிட்டாரு இந்த வேதனையெல்லாம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கலாம்னு நினைச்சு துடிச்சேன் ஆனா அந்த துடிப்பையும் அடக்கிக்கிட்டு நான் வாழ்ந்தது யாருக்காக அவனுக்காக ஆனா அவன் எல்லாத்தையும் ஒரு நொடியில நாசமாக்கிட்டு போயிட்டான் ரவி ரவி அமைதியா இருங்க ரவி உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல உங்க மன அமைதிக்காக சொல்றேன் 2 பேரும் எங்கேயாவது வெளியில போலாமா வேண்டாம் நான் எங்கேயாவது போய் தனியா உட்காந்து மனம் விட்டு அழுகணும் அப்பதான் என் மனசுல இருக்கிற சுமை குறையும் கூட கவனிக்காம பைத்தியக்கார மாதிரி ரோட்டு நடந்து போய்கிட்டு இருந்தியே உனக்கு என்னடா ஆச்சு என்னடா ஆகணும் எந்த ராதாவுக்காக நான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருந்தேனோ அவன் என் வாழ்க்கையில குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டானா அவன் சொன்னதுல ஒண்ணு தப்பு இல்லையே என்னடா அப்படி சொல்ற அவன் என் காதலி அவன் வேறொருத்தருடைய மனைவி ராதாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா விஸ்வா காலம் பூரா எனக்கா காத்திருப்பேன்னு சொன்னாலேடா இந்த இடத்தை நான் எப்படிதான் தாங்கிப்பேன் உனக்காக காத்திருப்பேன்னு சொன்னவன வற்புறுத்தி கல்யாணம் செய்யறதுக்கு தூண்டினதே நீதானடா ஆயுள் பூரா கைதியா இருக்க போறேன்னு நினைச்சு அப்படி சொன்னேன் 6 வருஷத்திலேயே வெளியே வந்துருவேன் தெரிஞ்சிருந்தா அப்படி சொல்லி இருக்கவே மாட்டேன்டா விதியோட விளையாட்டுகள் அதுவும் அதுக்காக நீ வேதனைப்படுறதுல அர்த்தமே இல்லை சரி இனிமே நீ அவளை நினைக்கிறது தப்புதான் விஸ்வா தப்புதான் அது எனக்கு தெரியாம இல்ல என் இதயத்துல இன்னசியா இருந்த நாதம் இப்ப வேற எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அது ஸ்ருதி குலைஞ்ச சோககீதமா மாற நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனா தூரம் இருந்தாவது அந்த நாதத்தை கேட்டு என் வேதனையை தடிச்சுக்க கூடவா எனக்கு உரிமை இல்லை உள்ள கோவில்ல தெய்வமா ஆராதிச்ச அந்த அன்பு உருவத்தை தூரம் நின்று தரிசிக்கிற பாக்கியம் கூடவா இந்த பாவிக்க கூடாது சரி இப்படி ஜென்மம் எடுத்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்கணும்பா ஹோட்டல் ரூமுக்கு இவ்வளவு பெரிய வீடு இருக்கும் போது நீ என்ன ஹோட்டல்ல தங்கணும் மாசத்துல பாதி நாள் நான் டூர்லயே இருப்பேன் நீ இங்கே தங்கலாம் என்னடா யோசிக்கிற ரவி உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் வாழ்க்கையில எதிர்பார்க்கறதும் ஏமாறுறதும் சகஜம் அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க இப்ப நீங்க நினைச்சா கூட நடந்ததையெல்லாம் மறந்துட்டு ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கலாம் புது அத்தியாயமா ஆமா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க
என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி இருந்தா அவ என்ன விட்டு போயிட்டா. அவ குடியிருந்த இதயத்துல இன்னொருத்திக்கு இடம் இல்லை. ரவி, ராதா உங்களை மறந்து இன்னொருத்தரை ஏத்துக்கிட்டா. நீங்க மட்டும் அவளையே நினைச்சு உங்க வாழ்க்கையை ஏன் பாழாக்கணும்? ஆண்டவன் எனக்கு கொடுத்த தண்டனை. ஹலோ, ஸ்வப்னா ஹியர். வாட்? டூர் ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆயிடுச்சா? இப்பவே புறப்படணுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கே. ஓகே ஓகே. ரவி, எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுங்க சார். சார், சரி, டிவியில என்ன விரட்டினது போராடன்னு வீடு தேடி வந்திருக்கீங்களா? வீடு தேடி வந்தவங்களை விசாரிக்காம அனுப்புறது பண்பில்லைங்கிறதுக்காக இப்ப பேசுறேன். உங்ககிட்ட யாரை எதிர்பார்க்கிறேன்? ராதா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இல்ல, நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் பின்னால தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப நான் இன்னொருத்தரோட மனைவி. அது எனக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன எதுக்காக நிழல் போல தொடர்ந்து வரீங்க? உங்க மனசுல ஏதோ தவறான எண்ணம் குடி பூந்திருக்கு. அதனாலதான் என்னையே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ராதா, நீ என்ன இப்படி சந்தேகப்படுற? காதலிச்ச நேரத்துல கூட உங்ககிட்ட நான் கண்ணியமா நடந்துகிட்டு இருக்கேன். காதல் கட்டுப்பாட்டுக்கு அடங்குறது. காமம் அப்படி இல்ல, கண்ணியமான மனுஷனை கூட மிருகமா மாத்திடும். அப்படி மிருகமா மாறின ஒருத்தங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக நான் கொலையே செஞ்சிருக்கேன். அதை மறந்துட்டியா ராதா? மறக்கல. அதுக்கு பிரதி உபகாரமா என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் எதிர்பார்க்கிறேன். நான் செய்த கொலைக்கு, அந்த கொலை வழக்குல உன் பேர் வெளியே வராம மறைச்சு வச்ச பெருந்தன்மைக்கு, பெற்றவங்களையே பார்த்து வெறுக்கிற அளவுக்கு கொலகாரங்கிற பேரோட ஜெயில நான் அனுபவிச்ச கொடுமைக்கு, உன் இழவு பாழாக கூடாதுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கைக்கு வாழ்த்தி வழிவிட்டு நின்ன தியாகத்துக்கு நான் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? அன்பான பார்வைய, ஆறுதலான வார்த்தைய. அதுக்கு கூட நான் அருகதை இல்லாதவன் ஆயிட்டேன். சரி, எனக்காக நீங்க செஞ்ச தியாகங்களுக்கு நான் மனப்பூர்வமா நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நீங்க சந்திக்கிறது இதுவே கருத்து தடவை இருக்கட்டும். நம்முடைய சந்திப்பை சமூக சந்தேக கண்ணூரோட பார்க்க ஆரம்பிச்சுட்டா சலனமே இல்லாத என் வாழ்க்கையில புயல் வீச ஆரம்பிச்சிடும். அதுக்கு நீங்க பொறுப்படையாடாதீங்க. தயவு செஞ்சு போயிடுங்க. பிளீஸ், தயவு செஞ்சு போயிடுங்க. போறேன் ராதா, போறேன். ஆனா போறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு சின்ன அன்பளிப்பை எதிர்பார்க்கிறேன். கூந்தல்ல வச்சிருக்கேன் அந்த ஊதாப்பூ, அந்த ஓனவா எனக்கு கொடுக்க முடியுமா? இது இன்னைக்கு மலர்ந்து நாளைக்கு வாடி போறது ரவி. இது எப்படி என்ன வச்சுக்க முடியும்? கருகி போன நம்ம காதலுக்கு இது ஒரு உதாரணமா இருக்கட்டுமே. சரி, காதல் மட்டும் இல்ல, அந்த நினைவுகளும் கருகி போடும். அப்பதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா என் உள்ளத்துல காதல் மனம் பரப்பின இந்த ஊதாப்பூ எப்பவும் என் நினைவுல கண் சுமிட்டிக்கிட்டே இருக்கு. அதை என்னால மறக்கவே முடியல. இப்ப அந்த ஊதாப்பூ ஒரு தெய்வத்தோட சன்னிதான அலங்கரிச்சுட்டு இருக்கு. அதை எடுக்கவோ போறவோ உங்களால முடியாது. நீங்க அதை மறந்துறதா நியாயம். மறக்க முடியலையே ராசா, மறக்க முடியலையே அந்த ராம்நகர் நிகழ்ச்சிகளை. சரி, please, அதெல்லாம் மறுபடியும் என்ன ஞாபகப்படுத்தாதீங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் மறக்கிறதுக்காக நான் உணர்ச்சிகளோட போராடி இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கேன். ராதா, உன் நிம்மதியை நான் கெடுக்கவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமே நிச்சயமா நான் குறுக்கிட மாட்டேன். உன் ஹஸ்பண்ட் பேர் தானே சுந்தரம்? லக்கி சாப். இந்த லெட்டரை அவர்கிட்ட கொடுத்துரு.
சொப்னா அவசரமா பெங்களூர் போக வேண்டியிருந்தது. அவங்க சார்பில் இதை நான் கொண்டு வந்தேன். சொப்னாவா? அவ யாரு? என்னுடைய சோகங்களுக்கு அவங்க ஒரு சுமை தாங்கி. அவங்க நட்பு நொந்து போன என் இதயத்துக்கு நோய் தீக்கிற மருந்து. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வழக்கமா உன் கூந்தல்ல இருக்கிற ஊதா பூ இன்னைக்கு காணும். அது வைக்க மறந்துட்டேன். மறந்துட்டியா? அப்படியே நான் மனக்குழப்பம். 6 வருஷமா சந்திக்காத ஒருத்தனை இன்னைக்கு மறுபடியும் எதிர்பாராத விதமா சந்திச்சது ஏற்பட்ட அதிர்ச்சியா? எங்க அவனை காணும்? யாரு தேடுறீங்க? ரவிய. சரியா? ஆமா, 6 வருஷத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிட்டான்னு சொன்னியே உன் சித்தி புள்ள ரவீந்திரன். அவன் பம்பாயில ஏதோ உத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். லீவுல ஊருக்கு வந்தவன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டவனே அட்ரஸ் கேட்டிருக்கான். யாரோ என் ஆபீஸ் அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. நேரம் அங்க வந்துட்டா, ஐ எம் ரவீந்தர், ராதாவோட கசின் அப்படின்னு அறிமுகப்படுத்திட்டான். நான் தான் அவனுக்கு நம்ம வீட்டு அட்ரஸே கொடுத்தேன். அவங்க வரல. விவரத்தை சொல்லாம மொட்டையா ரவின்னு சொன்னா எப்படிங்க தெரியும்? அவன் இன்னும் இங்க வரலையே. அட்ரஸ் கொடுத்து 4 மணி நேரம் ஆச்சு. அந்த பையன் என்ன காணுமே? சரிதான், மெட்ராஸுக்கு புதுசுன்னு சொல்லியிருப்பான். டாக்ஸிக்காரன் ஊரு பூரா சுத்திட்டு கடைசியா 20 ரூபாய்க்கு மேல மீட்டர் ஆனதுக்கு அப்புறம் கொண்டாந்து நிறுத்த போறான். அவன் தான் புதுசுன்னு தெரியுமே, நீங்களே கையோட அழைச்சிட்டு வந்திருக்கலாம் இல்லையா? ராதா, ஆபீஸ்ல ஒரு அக்ரிமெண்ட் சம்பந்தமா சொப்னாவுக்காக காத்துக்கிட்டு வேண்டியதா போச்சு. சொப்னா அவசரமா பெங்களூர் போக வேண்டியதுனால இன்னொருத்தர்கிட்ட அக்ரிமெண்ட் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பரவாயில்லையே, நடத்தையில எப்படி இருந்தாலும் ஆபீஸ் விவகாரத்துல ரொம்ப கரெக்டா நடந்துக்கிறாளே. அப்படின்னா? ஆமா, கௌரவத்துக்காக வேலை, காசு சம்பாதிக்க வேற வழி. தோட்டத்துக்கு செயலுக்கு சம்பந்தம் இல்லாம ரெட்ட வேஷம் போடுறவங்க இந்த உலகத்துல ரொம்ப பேர் இருக்காங்க. சரி, காசு கொண்ட. சுந்தரம் தான் ராதாவோட கணவர். அப்படியா? ஐ எம் சாரி ரவி, இந்த உண்மை தெரிஞ்சிருந்தா உங்களை நான் அங்க அனுப்பி இருக்கவே மாட்டேன். பரவாயில்ல சொப்னா, நான் அங்க போனதும் நல்லதா போச்சு. அதனாலதான் ராதாவோட மனசை என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரவி, நீங்க போனப்ப சுந்தரம் வீட்டுல இருந்தாரா? இல்ல, ராதா மாத்திரம் தனியா இருந்தா. அவ உங்க கூட பேசினாளா? பேசல, ஏசினா. ஏ? நான் அவளை நிழல் போல தொடர்ந்து நிம்மதியை கெடுக்கிறேனா? நீங்க போன காரணத்தை சொல்லி இருக்கலாமே. அதுக்குள்ளதான் அவ வார்த்தைகளை நெருப்பா கொட்டிட்டானே. இனிமே அவ வாழ்க்கையில குறுக்கிறது இல்லைன்னு சொல்லி உறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி அவளை பத்தி இனிமே நினைக்கிறது இல்லைங்கிற உறுதியே எடுத்துக்கங்க. உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிடும். முயற்சிக்கிறேன். முயற்சிக்கிறேன்னு சொன்னா போராது ரவி, மனச வேற நினைவுகள்ல ஈடுபடுத்துங்க. அப்பதான் உங்களால அவளை மறக்க முடியும். நீங்க விரும்பினா உங்களுக்கு நான் ஒரு வேலை வாங்கி தரேன். வேலையா? அவசியம் ஏற்படும் போது சொல்றேன். நான் வரேன். ஒரு பாவி கொண்டுட்டான். அந்த அதிர்ச்சி தாங்காம அம்மாவும் போயிட்டாங்க. ஆனா நான் தெரு தெருவா அலைஞ்சி வயிற வளர்க்கிறேன். உன்னோட தங்கச்சி சிறப்பா வாழணும்னு கனவு கண்டியே. நம்ம குடும்பத்தையே நாசமாகிட்டு அந்த பாவி மட்டும் இப்ப என் கண்ணில் பட்டா அவன் அப்படியே. மீனா, அந்த பாவி இங்கதான் இருக்கேன். பாவி நீயா? எங்க குடும்பத்தையே நிர்மலமாக்கிட்டு எந்த முகத்தோட இங்க வந்த? இவ மட்டும் மிஞ்சி இருக்காளே, இவளையும் கொண்டுடுவாங்க வந்தியா? ஒண்ணு இப்போ ஒண்ணு உயிர் போற வரைக்கும் அடி மீனா.
அடி மீனா, அடி. இப்பதான் என் ஆத்மாவே அடிபட்டதா நான் உணர்றேன். ஆத்திரம் தீர வரைக்கும் அடி மீனா. சசியை கொண்டதுக்கு என் உயிரை பறிக்கிறது தான் சரின்னு நினைச்சாங்க. அது செய் மீனா. நான் அடிச்சே கொண்டுடு மீனா, அடிச்சே கொண்டுடு. சசி எனக்கு உயிருக்கு உயிரான நண்பன். அதை நான் வேணும்னு கொல்லல. ஒரு பெண்ணுடைய கற்பை களங்கப்படுத்த துணிஞ்சான். அதை தடுக்க போன என்ன தாக்கினான். திருப்பி அடிச்சப்ப எதிர்பாராத விதமா அவன் உயிர் போயிடுச்சு. அவனுடைய முடிவுக்கு விதி என்ன கருவியாக்கிடுச்சு. இதுதான் உண்மை. என்ன நம்பு மீனா, என்ன நம்பு, என்ன மன்னிச்சு. இல்லைங்க இல்லைங்க, உண்மை தெரியாம நான் தான் உங்களை கண்டபடியே அடிச்சுட்டேன். நீங்க தான் என்ன மன்னிக்கணும். கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இந்த மோரு சாப்பிடுங்க. மீனா, நான் செஞ்ச தவறுக்கு பிராயச்சித்தமா என் வாழ்நாள் பூரா நான் உன்னை காப்பாத்துறேன். அதுக்கு நீ சரின்னு சொல்லுவியா? சரி. என்னடா இப்படி கண்மண் தெரியாம அடிச்சிருக்க? வயிற்று கூட சாப்பிட முடியாம வறுமையில போராடிக்கிட்டு மீனா வாழற வாழ்க்கைக்கு நான் தான் காரணம். அதுக்கு இந்த தண்டனை போதாது. நீ மீனாவை பார்த்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். நீ பார்த்துட்டு பரிதாபப்படுற, நான் பார்க்காமலே அவன் நிலைமை நினைச்சு வேதனைப்படுறேன். அதுக்கு பரிகாரம் தேடணும்னா நீதான் அவளுக்கு நிரந்தரமான உதவி செய்யணும். அவளுக்கு உதவி செய்யறதா உறுதி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சொப்னா, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கத்தான் வந்தேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? முந்தி எனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, வேலை பார்க்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஆமா, எனக்கு புதுசா ஒரு பொறுப்பு வந்திருக்கு. அதுக்காக நான் வேலை பார்த்தேன். அந்த பொறுப்பை உங்களுக்கு உணர்த்தின உங்களுக்கு நான் என்று சொல்றேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு லெட்டர் எழுதி தரேன். காலையில போய் பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா வேலை கிடைக்கும். தேங்க்யூ. நீங்க செஞ்ச உதவிக்கு எப்படி என் நன்றி கடனை தீர்க்க போறேன்னு எனக்கு தெரியல. கடனை தீர்க்க வேண்டிய காலம் வரும், அப்ப நானே கேட்டு வாங்கிக்கிறேன். கொஞ்சம் இருங்க, லெட்டர் எழுதிட்டு வரேன். என்ன வேணும்? பட்டாக்கத்தி இருக்கா? பட்டாக்கத்தியா? பக்கத்துல காயலாங்க இருக்கு, அங்க போய் காலையில கொடுப்பாங்க. ஓடி போனவ அது போலீஸ்ல போய் கேட்கணும். ரத்த காட்டேரி. என்ன இடம் மாறி வந்துட்டியா? இது புஸ்தக கடையா? நான் கேட்கறது புஸ்தகம் தாப்பா. யோ, இங்க அறிவை குடுக்கிற புஸ்தகங்கள் தான் இருக்குது, அறிவை கெடுக்கிற புஸ்தகங்கள் பிளாட்பாரத்துல கிடக்குது. போய் பொறுக்கு போயா. ஹயா, எஸ் சார். வர்றவங்க கிட்ட பிரியமா பேசணும், இப்படி கோபமா பேசக்கூடாது. என்ன சார், வயசு பையன் வளர வேண்டியவன், இந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்கிறது சார்? அதே அம்மானிக்கு என்ன வேணும்? சமையற்கலை புக் இருக்குங்களா? ஓ, இருக்குதே, கொடுக்குறேன். எனக்கு இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு. ஆஹா. அவருக்கு சரியான சமைக்க தெரியாதுங்க. இந்தாங்க பணம். இருங்க. சீக்கிரம் வாங்க. இந்தாங்க பணம், சீக்கிரம் வர சொல்றாங்க. இந்தாங்கம்மா, புக்கு, பணம், பில்லு. வரேங்க. அடிக்கடி வரணும் நீங்க. லட்சுமி மனைவி புஸ்தகம் இருக்கா? கொஞ்சம் நம்ம எடுத்துறேன். என்னங்க லட்சுமணி போயிட்டாங்க? ஆமா, போயிட்டான். என்னடா சோர்வா வர்ற? ராதா என் கடைக்கு வந்திருந்தா. நீ அங்கே இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்?
தெரிஞ்சு வர்றேன். லட்சிய மனைவின்னு ஒரு புஸ்தகம் வாங்குறேன். வந்தவ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலடா. உடனே உன் மனசு உடைஞ்சு போயிருக்குமே. அவரு லட்சிய மனைவியா இருக்க விரும்புறாங்கிறத உன்னால புரிஞ்சுக்க முடியலையே. சரி ரவி, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம். அப்பதான் உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். Take it easy, man. Come on. சார் பால், சார் பால், சார் என்ன ஒருத்தர் சார் இது இவ்வளவு சுவாரஸ்யமா படிச்சுட்டு இருக்கிறீங்க? Where love has gone. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? காதல் எங்க போச்சுன்னு அர்த்தம். காதல் எங்க போச்சுன்னு அர்த்தமா? அதை இந்த புத்தகத்துல தேடிட்டு இருக்கீங்க? அதான் பஸ்ல போகுது, பீச்சில போகுது, பார்க்கல போகுது, எல்லா இடத்துக்கும் போகுது சார். பொது இடத்துல வெளிச்சம் போடுற காதல் பொழுது விடிஞ்சா போயிடும். உள்ளத்துல ஆழமா வேர் விட்டு வளர்ற காதல் தான் உண்மையான காதல். ஏன் சார் நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஹாய் ரவி. ஹலோ, வாங்க உட்காருங்க ப்ளீஸ். பால் சாப்பிடுங்க. உங்களுக்கு பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. உங்க பேர் என்ன? சகாயம். வேடிக்கையான பேரா இருக்கு. என் அசல் பேர் வந்து ஆபத்து சகாயங்க. எல்லாரும் என்ன ஆபத்து ஆபத்துன்னு கூப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த ஆபத்தை வெட்டி கீழே போட்டுட்டு என் பேரை சகாயம்னு மாத்திட்டாங்க. எப்படி? ரவி, இப்ப நீங்க என் கூட ஒரு பார்ட்டிக்கு வரணும். பார்ட்டிக்கா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுங்க. எனக்கு தெரியும், இருந்தாலும் ஒரு காரணமா தான் நான் உங்களை கூப்பிடுறேன். ஏன் இருக்குன்னு கேட்காம என் கூட வரணும். ஐயோ சொப்னா, ப்ளீஸ் ரவி, ப்ளீஸ் வாங்க. Best of luck. Thank you. Hello, Sopana. ஹலோ மிஸ்டர் சுந்தர், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Thank you. உங்க பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்திருக்கேன். மீட் மிஸ்டர் ரவி. Nice to meet you. வாங்க. ராதா, இவங்க தான் சொப்னா. இவர் சொப்னாவுடைய ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரவி. தெரியல, அன்னைக்கு உங்க ஹஸ்பண்டுக்கு இவர்கிட்ட தான் அக்ரிமெண்ட் கொடுத்தேன். என்ன மெழுகுவத்திகளை எண்ணி பாக்குறேன்? பண்ண மாதிரி எல்லாரும் என்னைக்கும் 17 வத்திகளை வச்சிருப்பாங்க நினைச்சியா? ஐ அம் எவர் ஸ்ட்ரீட் 17. பெண்களுக்கு வயசாயிடுச்சுன்னா ஆண்களுக்கு மோகம் குறைஞ்சிடும் இல்லையா ரவி? ஓகே, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு. ஃபங்க்ஷன் ஆரம்பிப்போம். நீங்க கல்யாணம் ஆகாதவர். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கமா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். மிஸ்டர் சுந்தரம், நீங்க 100 வருஷம் வாழ்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமா விழா கொண்டாடணும். சும்மா வாழ்த்து சொன்னா போறாது, பாட்டு பாடி வாழ்த்து சொல்லணும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் பாடுறேன். இப்போ புதுசா ஒருத்தரை பாட வைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்தி மிஸ்டர் ரவி பாடுவார்கள். மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போல் வான்மழை போல் சிறந்து என்றும் வாழ்க. நல்ல மனம் வாழ்க, நாடு போற்ற வாழ்க. உலகின் லட்சியங்கள்
பூ போன்றே வாடும் தெய்வ சொர்க்க நிச்சயம்தான் திருமணமாய் கூடும். பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்திவிட்ட ஜோடி. பொருத்தம் என்றால் புது பொருத்தம் பொருந்திவிட்ட ஜோடி. நான் புலவன் என்றால் பாடிடுவேன் கவிதை ஒரு கோடி. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க. தன்மையிலும் மென்மையிலும் தாமரை போல் நெஞ்சம். தாய் குலத்தின் இலக்கணங்கள் தலைவியிடம் தஞ்சம். ஆலயமாய் வீடு தனை அலங்கரிக்க வந்தாள். ஆலயமாய் வீடு தனை அலங்கரிக்க வந்தாள். நீ வாழும் நிலை உனக்களித்தான் வாழ்த்துகின்றேன் நானே. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க. மண வாழ்க்கை அமைவதற்கோ மனைவி வாய்க்க வேண்டும். குலமகளாய் கிடைப்பதற்கோ கொடுத்து வைக்க வேண்டும். அருமைகளும் பெருமைகளும் நிறைவது தான் இன்பம். அருமைகளும் பெருமைகளும் நிறைவது தான் இன்பம். நீ அத்தனையும் பெற்றுவிட்டாய் ஆனந்தமாய் வாழ்க. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க. தேன் தமிழ் போ வான்மழை போ சிறந்து என்றும் வாழ்க. நல்ல மனம் வாழ்க நாடு போற்ற வாழ்க. ரவி, வாங்க போலாம். சொப்னா, நான் யார பார்க்க கூடாதுன்னு ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்தேனோ அவளுக்கு எதிரே என்னை கொண்டு வந்து நிறுத்தி என்ன பாடமும் வச்சுட்டீங்க. என்னுடைய வேதனை உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ரவி, உங்க நன்மைக்காகத்தான் இப்படி ஒரு காரியத்தை செய்தேன். என்னுடைய நன்மைக்காக? ஆமா. ஒரு பெண்ணுடைய மனசுல பொறாம உணர்ச்சியை தூண்டிவிட்டா அது எப்படி வேலை செய்யுங்கிறது என்ன போல பெண்களுக்கே நல்லா தெரியும். நான் உங்க கூட நெருங்கி பழகிறத பார்த்து அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு உங்களை தேடி வருவான். நீங்க என்ன சொல்றீங்க? பொறுத்திருந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். வாங்க போலாம். நீ மீனா இல்ல? ஆமா. என்ன தெரியல? ஒரு லீவ்ல அண்ணனோட எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உன் நிலைமை பத்தி ரவி என்கிட்ட சொன்ன. நண்பங்கிற முறையில உனக்கு உதவி செய்ய நானும் கடமைப்பட்டேன். மீனா, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா தயங்காம என்கிட்டயும் கேட்கலாம். அவசியம் ஏற்படும் போது கேக்குறேங்க. யாரு? மீனாவா? வா 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 வா. நேத்து நான் உன்னை பார்க்க வந்திருந்தேன். எங்கம்மா போயிட்ட? முறுக்கு வைக்க போயிருந்தேங்க. இனிமே முறுக்கு வைக்க போக வேணாம்னு சொன்னல. செஞ்சது வீணாகுமேன்னு தான் போயிருந்தேன். சரி, எல்லாத்தையும் விட்டாச்சுல? இல்ல, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. இருக்கா? சரி, இருக்கிறத எல்லாத்தையும் இங்க கொண்டு வா. இந்த பையனுக்கு முறுக்குன்னா ஒரே கிறுக்கு. அவ்வளத்தையும் ஒரே நாள்ல செஞ்சு தீர்த்துருவான். இந்த புடவை, இது வளையல், இது கைத்தலுக்கு. மறக்காம நாளைக்கு முறுக்கு கொண்டு வா. தம்பி, என்ன பெரியவர? என்ன பெரியவர? என்னன்னு கேட்ட போறாங்க. ஓஹோ, மீசைக்கு டை அடிச்சிருக்கீங்களே, தலைக்கு அடிக்கலையா? கை கடுத்து போச்சு. என்ன வேணும்? ஆத்ம ஜோதின்னு ஒரு புத்தகம் இருக்கா? இருக்க. எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம். பையன் இனிமையான பையன் தான். இந்தாங்க பணத்தை எடுங்க. இரு இரு, அவசரப்படாது. படிச்சுட்டு ஒரு உள்ள கவனிக்கிறேன். இருப்ப
அடாடாடா, இது ஆத்மா ஜோதி. நான் சொல்ற ஆத்ம ஜோதிக்கிற புத்தகம் இருக்கு, அது வேற அட்டையெல்லாம் அப்படி இருக்கும். உள்ள வந்து விவகாரமே வேற. ஆண் பெண் உறவு, பெண்களை கவர்வது எப்படி பணம் இறங்கிச்சா வேணும். சமூகத்தை சாக்கடையாக்குற சில பேர் இருக்கிறாங்க. அங்க போய் அறிவுரை சொல்றீங்களா? உனக்கே தெரியாத புள்ளப்பாணி. ரவி, நீங்க கடை முன்ன உடனே என் கூட காஞ்சிபுரம் வரணும். எங்க முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. துணைக்கு நீங்க வரணும். துணைக்கு வேற யாரையாவது? என்ன ரவி, உங்க கூட டிராவல் பண்ணணும்னு தானே கேக்குறேன். ப்ளீஸ் ரவி. ஐயோ, பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ரவி, இங்க டிராவல்ஸ் பங்களா இருக்கு, தங்கிட்டு நாளை காலையில போலாம். அம்மா, இன்னும் ஏதாவது வேணும்னா எழுத்தாப்புதான் படுத்துக்க, ஒரு குரல் கொடுங்க. சரி. சாப்பிடுங்க ரவி. நைட் தங்க போறது தெரிஞ்சிருந்தா சாப்பாடே கொண்டு வந்திருப்பேன். இல்ல பரவாயில்ல, இது போதும். சாரி ரவி, தண்ணியில பூச்சி ஏதோ கிடந்தது, அதை வெளியில கொட்டினேன், உங்க மேல பட்டு. ரவி, எங்க போறீங்க? நான் வெளியே போய் படுத்துக்க போறேன். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த சூழ்நிலை உங்க மனசுல ஏதாவது சலனத்தை ஏற்படுத்திருச்சா? சபலங்கள் இருந்தா தானே மனசு சலனப்பட. சாமியார்களே சபலப்பட்டதா நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்கள சாமியாருங்கன்னு சொல்றதே தப்பு. மனசுல கட்டுப்பாடு இருக்கிற நீங்க ஏன் சஞ்சலப்படணும்? எங்கேயே படுக்கலாமே. ஓகே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அப்பா ஒரே புழுக்கமா இருக்கு. சொப்னா, என்ன இது? எக்ஸ்கியூஸ் மீ ரவி, ராத்திரில இப்படி படுக்கிறதா என் பழக்கம்.
ரவி, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்களேன். எதுக்கு? திரும்புங்களேன் சொல்றேன். முதல்ல ஜாக்கெட்டை போடுங்க, அப்புறம் திரும்புறேன். ஓகே ரவி, இப்ப பாருங்க. நிழல்ல கூட நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க. ஐ லைக் யூ ரவி, ஐ லைக் யூ. ரவி, நான் உங்க நிழல்ல கூட தொடக்கூடாதா? ரவி, இப்ப என்ன பாருங்க ரவி. இப்ப நான் உங்க ராதாவை போல இல்ல. என் கண்களை பாருங்க ரவி. நீங்க ராதாவால இழந்துட்ட இன்பங்களை உங்களுக்கு வாரி வழங்க துடிச்சுக்கிட்டு இருக்க. ரவி, வாழ்க்கையில வசந்த காலம் ஒரு முறைதான் வரும்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு வசந்தமும் ஒரு இனிமையான சொர்க்கத்தை தர முடியும். என்ன உங்க ராதாவை போல கற்பனை பண்ணிக்கங்க. நாம புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். ரவி, நான் உங்களை காதலிக்கிறேன். ராதாவை விட உங்களை உள்ளன்போடு நேசிக்கிறேன். I love you, Ravi. I love you. ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய அடக்கத்தையும் மறந்து நீங்க இப்படி நடந்துகிட்டதுக்காக நான் வருத்தப்படுறேன். வண்டியில பெட்ரோல் இல்லைன்னு சொல்லி என்ன இங்க தங்க வச்சது, இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்ற தாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. ரவி, இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வந்தேன். நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு விழாவுக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். நானா வரல, சொப்னா எனக்கு விவரம் சொல்லாம அங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்காக நான் வருத்தப்படுறேன். மேலும் மேலே என்ன வார்த்தைகளால சுடாம தயவு செய்து இங்க இருந்து போயிடு. என்கிட்டயே இவ்வளவு கோபமா பேசுறீங்க? உண்மையிலே எனக்கு கோபமே கிடையாது. ராம்நகர்ல ஒரு பொண்ணு இருந்தா, அவ என்ன பார்த்து சிரிப்பா, அன்போடு பேசுவா, ஆர்வத்தோட அனுப்பா. நெருங்கி வந்து என் நெஞ்சத்துல ஆசைகளை விதைச்சிட்டு என்னை விட்டு விலகி போன அந்த பொண்ணு மேலதான் எனக்கு கோபம். அவ காலமெல்லாம் உங்களுக்காக காத்திருக்க தயாரா இருந்தா அவளை கல்யாணம் செய்துக்க சொன்னதே நீங்கதான். விதியோட அந்த விளையாட்டை நினைச்சுதான் நான் வேதனைப்படுறேன். அவன் நினைவுகளை என்னால மறக்கவே முடியல. அதை மறக்கத்தான் நீங்க சொப்னாவோட பழகுறீங்களா? நீங்க அவளோட பழகுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவள் சொல்லிட்டு போலாம். என்னுடைய வேதனைகளுக்கெல்லாம் ஒரு வடிகால் தேடித்தான் நான் அவ கூட பழகினேன். எதுக்காகவும் இல்லை, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ராம்நகர் ராதாவுக்கு என் இதயத்துல நான் கொடுத்த இடத்த வேற எந்த பொண்ணாலையுமே அடைய முடியாது. அப்படின்னா அவனையே நினைச்சு உங்க வாழ்க்கையை நீங்க பாழாக்கிக்க போறீங்களா? இல்ல, அவளை மறந்து நான் நிம்மதியா வாழ ஒரு வழி இருக்கு. என்ன வழி? சொல்ல தப்பா நினைச்சுக்க மாட்டேன். ஒரே ஒரு நாள் உன் கூட வாழ்ந்து உன்னோட பரிவுக்கும் பணிவிடைக்கும் ஆளாயிட்டேன்னா அந்த நினைவிலேயே என் வாழ்நாள நான் நிம்மதியா கழிச்சிருவேன். நான் இப்படி கேட்டதுக்காக என்ன கேவலமா நினைக்காத. அந்த ஒரு நாள் வாழ்க்கையில உன்னை நான் தொடக்கூட மாட்டேன், நான் உறுதி கொடுப்பேன். ரவி, கல்யாணம்
தங்கமான ஒரு பொண்ணை பார்த்து நீங்க இப்படி கேட்கறது நியாயமா? நியாயம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நெஞ்சு அரிக்கிற நினைவுகளை மறக்க எனக்கு வேற வழியே தெரியலையே. நீ இதுக்கு சம்மதிச்சேதான் ஆகணும்னு நிர்பந்தம். உன் கூட நான் எப்படி இல்லாமோ வாழணும்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் நிறைவேறாத கனவா போயிடுச்சு. அந்த தவிப்பை போக்கணும்னா நீ வரலாம், இல்லைன்னா நான் வேதனையிலேயே வந்து சரி, உன் கூட வாழற அந்த ஒரு நாளை நான் சொர்க்கமா நினைப்பேன். உடனே முடிவு சொல்லணுங்கிறது இல்ல, ஆறு அமர யோசிச்சு பதில் சொல்லு. என்ன எப்படி பாக்குறீங்க? இது கனவா நனவாங்கிற மனக்குழப்பமா? கனவு நிஜம்தான். ஒரே ஒரு நாள் நான் உங்க கூட வாழ்ந்துட்டா வாழ்நாள் பூரா நீங்க நிம்மதியா இருந்துடுவேன்னு சொன்னீங்களே, அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டேன். ஒரு நாள் உங்க கூட வாழ வந்திருக்கேன். ராதா, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கே. ராதா நீங்க உட்காரு, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லைங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பணிவிடை செய்யத்தான் நான் வந்திருக்கேன். போய் பள்ளி விளக்கிட்டு வாங்க, நான் காஃபி போட்டுட்டு வரேன். ஆமா, சமையல் கட்டு எங்க இருக்கு? நான் அந்த பக்கம். காஃபி. டெலிஷியஸ். வெந்நீர் தயாரா இருக்கு, குளிக்க வாங்க. சமாளிச்சுட்டேன். ஆமா, உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்? எனிதிங். உன் கையால எது சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும். இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். சரி, இந்த லைஃப் கார்டு உங்களுக்கு பொருத்தமா இல்ல. பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்கிற மனநிலைய நான் இழந்துட்டேன் ராதா. எனக்கு பொருத்தம் நினைச்சது எல்லாமே போயிடுச்சு. அப்படி போனதை நினைச்சு இனியும் நீங்க வருத்தப்படக்கூடாது ரவி. இன்னையோட அதெல்லாம் மாத்திடும். இந்த கட்டை போடுங்க. நல்லா இருக்கு. டிஃபன் ரெடி, சாப்பிட வாங்க. கேசரி ரொம்ப பிரமாதம். அது கேசரி இல்ல, உப்மா. உப்மா எனக்கு இது? ஓ, உன் கைப்பற்றது இல்ல. பக்கத்துல சக்கரை வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து சாப்பிடுறீங்க. சும்மா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிட்டா 100 வயசு வாழ்வீங்க. நான் எதுக்கு ராதா 100 வயசு வாழணும்? என் லட்சியம் தான் பூர்த்தி ஆயிடுச்சு. இந்த ஒரு நாள் உன் கூட வாழ்ந்த சந்தோஷத்துல நான் இறந்துட்டா கூட என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். ரவி, என்னது சாகிறத பத்தி எல்லாம் பேசிட்டு பேசாம சாப்பிட்டு கடைக்கு போங்க. இன்னைக்கு லீவ் போட்டுட்டு உன் கூடவே இருக்க போறேன். நாள் பூரா வீட்டுல இருந்தா சுவாரஸ்யம் இருக்காது. நீங்க கடைக்கு போகணும். அங்க இருக்கும்போது எப்படா வீட்டுக்கு போவோம்னு துடிக்கணும். அதுக்கப்புறம் சந்திக்கும் போதுதான்
ராதா, என்ன ராதா அப்படி பாக்குற? அதுக்குள்ள வந்து தெரிஞ்சு பாக்குறியா? நீ சமைக்க போறேன்னு சொன்ன, என் கவனம் பூரா சாப்பாட்டு மேலதான். இப்ப எனக்கு அபூர பசி. இதோ 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஓகே. சரி, ஏன் இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? வெளிச்சத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்கு போட்டாதானே வெளிச்சம். இருந்து போயிருந்த என் வாழ்க்கையில உன் உருவத்துலதான் வெளிச்சமே வந்தது. இந்த இரவு விடியவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்? விடிஞ்சா நீ என்ன விட்டுட்டு போயிடுவே. இந்த ஒரு நாள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமே. அதை நினைக்கும் போது ஆண்டவன் இல்லா உலகம் எது, ஆசைகள் இல்லா இதயம் எது. நதி இருந்தால் மீன் இருக்கும், விதி இருந்தால் சேர்ந்திருக்கும் காலம், அதன் கோலம் எங்கோ எங்கோ. கப்பலிலே தீப்பிடித்து கடலில் எரியுது, கடலின் நீரும் பயன்படாமல் காய்ந்து கருகுது. காதல் என்னும் கப்பல் ஒன்று கண்ணீரில் எரியுதடா, தீயணைக்க மார்க்கமின்றி திரண்ட கண்ணீர் வடியுதடா. காலம் அதன் கோலம் என்றோ என்றோ. ஆண்டவன் இல்லா உலகம் எது, ஆசைகள் இல்லா இதயம் எது. நதி இருந்தால் மீன் இருக்கும், விதி இருந்தால் சேர்ந்திருக்கும் காலம், அதன் கோலம் எங்கோ 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 எங்கோ. ராதா, ரவி, நான் அப்படியே காத்துல கரைஞ்சு உன்னோட ஒன்னா கலந்துட மாட்டேன்னு நான் துடிக்கிறேன். நான் ஒரு மலரா மாறி உங்க கைகள்ல தவற மாட்டேன்னா ஏங்குறேன். ராதா, வாழ்க்கையில சில இன்பங்கள் தான் ஜீவனுக்குள்ள ஊடுருவி ஆத்மாவையே தொடும். அந்த இன்ப கனவுகள்ல நான் என்னையே இழந்துடுறேன் ரவி. ராதா, இப்ப நான் என்ன செய்யறேன் தெரியுமா? மானசீகமா உன்னை கைகள்ல ஏந்திக்கிட்டு உன் காதோர கொண்டு கோதி விடுறேன். நான் உங்க முகத்தை கைகள்ல ஏந்திக்கிட்டு உங்க கண்ணங்களை வருடி விடுறேன். நான் உன்னை என்னோட சேர்த்து அணைச்சுக்கிறேன். உங்க அனுப்பில நான் குறி போல தோல்றேன். 2 பேரும் ஒன்னாயிரம். இப்போ நானும் இல்ல, நீங்களும் இல்ல.
என்னங்க எழுந்துருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். காஃபி. அத காஃபி டேஸ்டாவே இல்லையே. வழக்கமா போடுற மாதிரி தானே போட்டேன். வழக்கமா குடுக்கற மாதிரி குடுக்கலையே. டெலிஷியஸ். டெலிஷியஸ். ராதா, ராதா, என்னை தூக்கி விடு. ஹெல்ப் மீ. Hi. It just slipped. சமாளிச்சுக்கிட்டேன். ஓகே. ராதா, கேசரி ரொம்ப பிரமாதமா இருக்கு. ராதா, ராதா, என்ன யோசனை? இட்லி எடுத்து வை. என்னங்க இது? எல்லா துணியும் கழிச்சு போட்டிருக்கீங்க. இந்த பேண்ட்டுக்கு மேட்சா ஒரு சட்டையை தேடிட்டு இருக்கேன். இது மேட்சா இருக்கும். நீ எடுத்து கொடுத்தது ரொம்ப பொருத்தமா இருக்கு. நல்லா இருக்கு. ராதா, அப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். நீங்க இருக்கா இங்க வந்தீங்க? ரவி, முன்ன போல என் கூட பழகவே மாட்டீங்களா? அதுக்கு வழி இல்லை. உங்க கூட பழகினதுக்காகவே நான் வைக்கப்படுறேன். எந்த பெண்ணுமே தானே கெட்டு போறதில்ல ரவி. பெண்மையை பத்தி பெருசா பேசுறவங்க நெஞ்சில கை வச்சு சொல்லட்டும். எத்தனை ஸ்வப்னாக்களை அந்த பெரிய மனுஷங்க உருவாக்கி இருக்காங்க. உங்க நடத்தைக்கு நியாயம் கற்பிக்கிறீங்களா? நியாயம் நியாயம் கேட்கறதுக்கு இந்த நாட்டுல எந்த பொண்ணுக்கு நாதி இருக்கு? ஒரு பெண் அழகா இருந்தா அவளுடைய அழகு மத்தவங்க சோதிக்குது. அருமை அவளை சோதிக்குது. வெறி பிடிச்சவங்களுக்கு நடுவே நடமாடுற பெண்களுக்கு இந்த சமூகத்துல என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க ரவி. காம வெறி பிடிச்சு அலையிற இந்த உலகத்துல கண்ணியமான ஒருத்தர் தேடி அலைஞ்சு உங்களை கண்டுபிடிச்சு உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுங்க ரவி. அது நடக்கவே நடக்காது. தயவு செய்து வெளியே போ. ப்ளீஸ் வெளியே போங்க. ப்ளீஸ் ரவி, நான் சொல்றத கேளுங்க ரவி. சொல்றத கேளுங்க ரவி. எனக்கு வாழ்வு கொடுங்க ரவி. ப்ளீஸ் ரவி, எனக்கு வாழ்வு கொடுங்க ரவி. எனக்கு வாழ்வு கொடுங்க. ஐயா, சொப்பனம் அவங்கள உடனே வர சொன்னாங்க. எதுக்கு? எதுக்குன்னு தெரியல. அவசரமா உங்ககிட்ட பேசணும். சொப்னா, வந்துட்டீங்க ரவி, வாங்க. பாய்சன்? சொப்னா,
சொப்னா எந்த காரியம் செஞ்சுட்டீங்க சொப்னா? ஐயோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். வேண்டாம் ரவி, டாக்டர் வந்தாலும் இனிமே என்ன பிழைக்க வைக்க முடியாது. நான் மரணத்தோட வாசல நெருங்கிட்டேன். ஐயோ சொப்னா, இப்படி செய்யற அளவுக்கு என்ன நடந்து போச்சு சொப்னா? எதிர்பார்த்தது கிடைக்கலங்கிற ஏமாற்றம். கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் ஆசைப்பட்டது உங்க தப்பு. அதுக்காக இப்படியா? ரவி, என் பக்கத்துல உட்காருங்க. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ பேரை சந்திச்சு, அவங்கள இருந்து நீங்க மாறுபட்டு இருந்தீங்க. சொல்ல போனா அந்த சார்லஸ் பங்களா நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க என் மனசுல தெய்வமாவே உயர்ந்துட்டீங்க. உங்களை கல்யாணம் செய்துகிட்டு காலமெல்லாம் சேவை செய்யணும்னு நினைச்சேன். அது நிறைவேறாம போயிடுச்சு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழற பெண்களுக்கு இதுதான் சரியான முடிவு. சொப்னா சொப்னா சொப்னா, ரவி, உங்க மனைவியா ஆக முடியல, உங்க மடியில சாகர பாக்கியத்தையாவது எனக்கு கொடுங்க ரவி, எனக்கு கொடுங்க. மனமாற்றத்தை நிரூபிக்க சில பேர் மரணத்தையே ஏத்துக்க வேண்டியதா இருக்கு. நீங்க அதை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா நீங்க இவ்வளவு மாறிட்டீங்கன்னு நான் உணர்ந்திருக்கவே மாட்டேன் சொன்னா. என் முடிவுக்கு நான் தான் காரணம் லெட்டர் எழுதி வச்சிருக்கேன். நான் செத்தப்புறம் அனாதை பணமா கிடக்காம சடங்குகளை நீங்களே செய்யணும். சொப்னா, அது என்னோட கடமை சொப்னா, அது என்னோட கடமை. என்னங்க நீங்க எனக்கு தலைவலின்னு சொன்னேன்னு மறந்துட்டீங்களா? இந்த தலைவலிக்கு நேர காலமே கிடையாது. ராதா, உன் கூட வாழ்ந்த அந்த ஒரு நாள் வாழ்க்கையில நான் மன நிம்மதியோட இருக்கேன். மறுபடியும் அதுக்காக இங்க வந்தேன். கடல்ல மூழ்கிக்கிட்டு இருந்தவரை காப்பாத்த போய் சுழல்ல சிக்கிக்கிட்ட என்னுடைய சோக கதையை சொல்ல வந்திருக்கேன். ராதா, நீ என்ன சொல்ற? உங்க நிழலை பார்த்தா கூட என் நினைவுகள் கிளந்துடுமேன்னு ஒதுங்கி போன என்ன ஒரு நாள் உங்க கூட வாழ சொன்னீங்க. உங்களை காப்பாத்துறக்கா நானும் சம்பளிச்சுட்டேன். அன்னையில இருந்து நான் என்னே வந்துட்டேன் ரவி. ராதா, என்ன மறந்து வாழ்ந்த உன் மனசுல மயக்கத்தை ஏற்படுத்திட்டேன். என் கவலையை மறக்கணுங்கிறதுக்காக உன்னை கண்ணீர் விட வச்சுட்டேன். நடந்தது எல்லாம் கனவா நினைச்சு மறந்துடுறாதா? என்ன மன்னிச்சிடுறாதா? நானும் உன் நிலைமையில ஒரு காலத்துல இருந்தேன். அப்ப உங்க மனசு துடிச்சிருக்குமே. ஆமா, ஒவ்வொரு நினைவும் தீப்பொறி அரிச்சிருக்குமே.
வாழ்வே முடிச்சுக்கலாம் நினைச்சிருப்பீங்களே. நினைச்சேன். அதே உணர்வில தான் நான் இப்ப துடிக்கிறேன். என்னை காப்பாத்துங்க ரவி. அப்படி சொல்லாத ராதா. நாமே விதிச்சுக்கிட்ட கட்டுப்பாடுகளை உடச்செறியறது நல்லதில்ல. நம்ம 2 பேர் மனங்களும் கூடி இருந்ததுங்கிற எண்ணத்துல திருப்திப்படணும். அதுக்கு மேல போறது நல்லதில்ல. நீங்க மனசுல வாழ பழகிட்டீங்க, என்னால அது முடியல. அணு போட்டு தடுத்த வெள்ளம் கரையோட இருப்போம், கடுமையான வேகத்துல பாயுமே, அதே போல் உள்ளத்துல பொதிச்சு வச்ச தாவம் எல்லாம் நெருப்பா மாறி என்னை எரிக்குது ரவி, எரிக்குது. இனிமே 2 வாழ்க்கை வாழ என்னால முடியாது. வாழ்ந்தா உங்களோட வாழ்றது இல்ல சாகிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என்ன வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க, இல்லன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றேன். ராதா, ராதா. ரவி, என் பிறந்த நாளை கூட இருந்து கொண்டாடாம எங்கடா போயிட்ட? உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்தேன். அது என்னடா பரிசு? எந்த பெருசா இருந்தாலும் எதுக்குயா? ரவி, நீ அன்பா கொடுக்குற பரிசை நான் வேண்டாம்னு சொல்லுவேன். அங்க பாரு. ரவி, என்னடா? ஆமாண்டா, உன் பிறந்த நாளைக்கு மீனாதான் நான் உனக்கு கொடுக்கிற பரிசு. மீனா மாமா. விஸ்வா, மீனாவை ஏத்துக்கடா. என் தங்கச்சிக்கு நான் எப்படி இல்லாமோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப வசதி இல்லை. கையால் ஆகாத ஒரு அண்ணா செய்யற கன்னியாதானமா இதை நினைச்சுக்கடா. மீனாவை ஏத்துக்கடா. மீனா, மீனா, விஸ்வத்தை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டாமா? விஸ்வம், கல்யாணத்தை சீதனமே இல்லாம இப்படி சிக்கனமா முடிச்சுட்டேன்னு நினைக்காதடா. மீனாவே ஒரு சீதனம்டா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. அவ்வளவு பத்திரமா பாத்துக்கடா. நான் வரேன். எங்கடா போறேன்? நான் எங்கேயோ போறேன். நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். நான் வரேன்டா. தாண்டி வந்துட்டோம். வாசப்படியை தாண்டறதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையான அதிர்ந்து போய் நிக்கிறீங்க. நான் உன்னை வழிமறிக்க வரல, வழி அனுப்பத்த வந்திருக்கேன். போறதா? போதுமான அளவு பணத்தோட புறப்பட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். உனக்கு தேவையான தொகை எழுதிக்க. இந்த ராதா, போற இடத்துல நீ கஷ்டப்படக்கூடாது. தைரியமா வாழணும். எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். நம்ம மன வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியோட மனநிறைவோட இருக்கிறதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உருக்கமா எழுதின கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். என் சுயநலத்துக்காக உன்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிருவேன்னு பயந்தா என்கிட்ட சொல்லாம புறப்பட்டேன். ராதா, உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரக்க குணம் படைச்சவன் நான் நினைச்சேன். ஊரடிய கைப்பிடிச்சவனுடைய உறவை துண்டிக்க போறமே நினைச்சு
உடல் பதற உள்ளம் குமுற கண்ணீர் வெடிச்சு தவிச்சியே, அப்போ ஒரு சொட்டு கண்ணீர் என் பாதத்துல பட்டதுனாலதான் இப்போ உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இல்லைன்னா இந்த பாக்கியம் கூட கிடைச்சிருக்காது. ராதா, ஒரு நாட்டோட பண்பையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டியவங்க பெண்கள். பெண்களுக்கு மட்டும் இந்த சமூகத்துல வேலை போடுறது தப்புன்னு நினைக்கிறீங்க? பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை. மாத்து குறைஞ்சிட்டா அதனுடைய மதிப்பே போயிடும். பெண்கள் படி தாண்டிட்டா இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடே உடைஞ்சிடும். பலாயிரம் வருஷங்களா பண்பாடுங்கிற விஷயத்தை நம்ம நாட்டு பெண்களும் பெரியவங்களும் வளர்த்திருக்காங்க. ஆழமா வேரோடி விழுது விட்டு நிக்கிற அந்த மரத்தை பெட்டி சாய்க்கிறதுல ஒம்பங்கும் சேர்ந்திருக்கேன்னு தான் நான் பதைக்கிறேன். நம்ம தர்மத்தை அழிச்சிடங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லை. போறாதா, பெண்களை அடிமையா நினைக்கிற ஆணவத்துல நான் பேசல. எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்த பெண்களை தான் நம்ம நாட்டுல தெய்வங்களா போட்டாங்க. எப்படியும் வாழாங்கிற நிலை வந்துருச்சுன்னு நீ நினைச்சா உன் பாதையில தடைக்கெல்லாம் நிக்க நான் விரும்புறேன். உன்னுடைய மன அமைதியை தேடி போறதை நான் தவறுன்னு சொல்லல. அதுக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிற முறைதான் சரியில்லை. ஓடி போன ஒண்ணு ஊர் படிக்குமே, உனக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதை என்னால தாங்கிக்க முடியுமா? நீ கல்யாணமான நாள்ல இருந்து கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லை. இனி கண்ணீரோட கலந்துட்டையும் சுமக்க போறியே, அதை நினைச்சாதான் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. நீ எங்க வேணாலும் போறாதா? நான் எங்க போறேன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் என் துக்கத்தை அதிகப்படுத்திக்க மாறாதா? எனக்கு நீங்க வருந்துவீங்களா? வருந்தாம இருக்க முடியுமா ராதா? என் கூட வாழ்ந்த இந்த நிமிஷம் வரைக்கும் என் அன்பு மனைவியா, நல்லவளா, ரொம்ப ரொம்ப நல்லவளா வாழ்ந்த என் ராதாவை பிரிஞ்சுட்டா என்னால வருத்தப்படாம இருக்க முடியுமா? ராதா, நீ தேடி போற அமைதி உனக்கு கிடைக்கும்னா போறாதா? போ. இல்லைங்க, இதே பங்கு போடுற நரக வாழ்க்கையில அணு அணுவா சாகிறத விட ஒரே அடி அமைதியை தேடிக்கலான்னு தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மனசுல எப்பவோ எதனாலேயோ ஏற்பட்ட நினைவுகளை தவறுன்னு சொல்ல, அது தவறுன்னா இந்த உலகத்துல யாருமே சுத்தமானவங்களா இருக்க முடியாது. இள வயசுல என்னென்னவோ ஆசைகள் ஏற்படுறது இயற்கைதான். அந்த ஆசைகள் பலருக்கு மறைஞ்சு போயிடுது, சிலருக்கு நிறைவிலேயே நிக்குது. கடந்த கால நினைவுகள் உன் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தா நீ இந்த முடிவுக்கு வந்திருப்பேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. போறதா, போய் இஷ்டம் போல வாழ்க்கை ஆரம்பி. ஐயோ, என்ன வாழ்ந்துட்டு இருக்கேனே, இப்போ என் உயிர் போயிடக்கூடாதா? நீ எதுக்காக சாகணும்? வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச பரிசு, மகத்தான பரிசு. அது வாழ்ந்தே தீரும். எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ். பழிதவறி போய் என்கிற வேதனையில என்னென்னமோ பேசிட்டேன். உன் இதயத்துல இருந்து நான் எங்கேயோ இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க. நல்லது கெட்டதை நினைச்சு பாக்குற நியாய புத்தியே என்னுடைய மனக்குழப்பம் மறைச்சிருச்சு. சஞ்சலப்படுறப்போ உங்ககிட்ட சொல்லி இருந்தா என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். நெஞ்சளவுல நேரம் ஆன பாதையை விட்டு நெடுந்தூர போயிட்டேன்னா இப்போ உண்மை புரிஞ்சுக்கிட்டு உங்க முன்னால குற்ற உணர்வோட நிக்கிறேங்க. பெண்மைக்கே பழி தேடிக்கிட்டா பெருந்தன்மை உருவமான உங்க பாரத்தை தேட கூட தகுதி இல்லாத வாயிட்டேங்க. இந்த பாதைக்கு மன்னிப்பே இல்லைங்க, மன்னிப்பே இல்லை. மனம் விட்டு அழுதுட்டேன், உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. உன் பிரயாணம் அது ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சு போச்சுங்க. வீட்டுக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? அதான், இது உன் வீடு, தாராளமா உள்ள போலாம். ஆமா. ராதாவை கூட்டிட்டு போய் விஷத்தை குடிச்சு எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். இனிமே உனக்கு வேலை இல்லை.